ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான குஸ்கா பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குஸ்கா செய்கிறதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணியும் அதிலே அளந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இது ஹீட்டான பிறகு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்ட பிறகு அதை நம்ம நல்லா வதக்கி விடணும். அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்குறப்ப தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இதோட சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். அப்போ தான் புதினாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகும். அதனால் இதை நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இந்த குஸ்காவுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மட்டன் மசாலா செஞ்சேன். போன வீடியோலேயே நான் அதை சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் ஒரு சூப்பரான காம்பினேஷன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளியை வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ராஸ்மெல் போகும். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லைனா தயிர் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போது தயிரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியவே சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை கப்பு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு அரிசிக்கு நம்ம ஒரு 3.5 கப்பு 4 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்துருக்கறனால 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மசாலாலாம் எல்லாம் ஒன்றா நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடிக்குவோம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதை அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டிக்கு அரிசி எடுத்து இந்த சாப்பாடு செய்கிறேன். இப்போ அரிசி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இந்த குஸ்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு இந்த லெமன்லாம் சேர்த்த பிறகு அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். தண்ணி நல்லா ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டை அடியிலேருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாது. அரிசி நல்லா முழுசாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி அடியிலேருந்து லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம்.
இப்போ சாப்பாடு எல்லாத்தையும் லைட்டாக ஈக்குவலாக எல்லாத்தையும் ஒன்றா சமமாக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். நான் இந்த டவல் மேலேயே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு தம் போட்டுக்குவேன். நீங்கள் அடியில் எதனா வெயிட்டான பாத்திரம் வச்சு தம் போட்டுக்கோங்க. இப்போது சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அரிசி எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம மெலிசான ஸ்பூனு இல்லை இது மாதிரி ஃபோக் வச்சு அடியிலேருந்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பாடு பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. அரிசி எதுவுமே உடையாமல் குஸ்கா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த குஸ்கா பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வெஜிடேரியனாக இருந்தால் மஷ்ரூம் கிரேவி, வெஜிடபிள் கறிலாம் வச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியன் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, நான் கூட மட்டன் மசாலாவுக்கு தான் இதை சர்வ் பண்ணேன். பாயில்டு எக் கூட வச்சு சிம்பிளாக வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இதை கொடுத்து அனுப்பலாம். நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம செஞ்ச மட்டன் மசாலா குஸ்கா பாருங்கள் சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. அது கூட பாயில்டு எக்கும் குக்கும்பர் ஆனியன் ரைத்தாவும் செஞ்சு இதை சண்டே லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்களும் வந்து இந்த குஸ்கா வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஏஎல் ஃபுட் அலர்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.